இருக்கு சரியா? நமக்கு குவீன் விக்டோரியா காலேஜில் இடம் கிடைக்கணும். இல்லை சக்தி, என்னால் முடியாது. ஏன் நீ எதிர்மறையாகவே யோசிக்கிற? இதுதான் நடைமுறை சக்தி. பிங்கி சொல்லு அவள்கிட்ட நம்மலாம் சேர்ந்து காலேஜ் போக போகிறோன்னு. எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். என்ன பிங்கி? போர் அடிக்காத சக்தி. எங்கள் அம்மா, எங்கள் சித்தி, எங்கள் அத்தை எல்லாரும் அங்கே தான் படித்தாங்க. எனக்கு கண்டிப்பாக அங்கே சீட் கிடைக்கும். நிஜமா? ஆமாம், நிஜமா தான். அப்படி இடம் கிடைச்சா உனக்கு ஓகேவா? நிஜமாவே எனக்கு கவலையே இல்லை. நம்ம 3 பேரும் ஒரே காலேஜில் இருக்கணும், அவ்வளோதான். ஷப், ரிலாக்ஸ் பண்ணு. 2 நிமிஷம், 2 நிமிஷம் நம்ம ஜாலியா இருக்கலாம். அதுக்கப்புறம் திரும்பவும் நம்மள சாவடிக்க தான் ஆரம்பிச்சுக்கலாம். ஆனா ஒரு வழியா நமக்கு பரீட்சை எல்லாம் முடிஞ்சிருச்சு. சக்திக்கு உதவி தேவைன்னு எப்பயாவது இருந்திருக்கா? நிச்சயமா எல்லாரையும் போல எனக்கும் இருந்திருக்கு. நானும் அந்த சூழ்நிலையை கடந்து தான் வந்திருக்கேன். அப்போ உதவி கிடைச்சிருந்தா வாழ்க்கையை மாறி இருக்கலாம். ஆனா உதவி தேவைன்னு வாய் விட்டு கேட்பீங்களா? என்னாச்சு சக்தி? அம்மாவோட பீச்சுக்கு போயிருந்தேன். என்னை காலேஜில் படிக்க வைக்க முடியாதுன்னு அம்மா சொல்கிறாங்க. விடு சக்தி, நிச்சயமா உங்க அம்மா மனசு மாத்திப்பாங்க. இது நீ சக்தி, கண்டிப்பா நீ காலேஜ் போவ. அம்மா, பிங்கியோட அப்பா காலேஜ் ஃபீஸ்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஏற்கனவே நிறைய பேருக்கு ஃபீஸ்லாம் கட்டுறாளாம்மா. அம்மா, அவள் ஃபீஸ் கட்டுவாம்மா. நான் படித்து முடிச்சு வேலைக்கு போய் திருப்பி கொடுத்துடலாம்மா. ஆண்டவா, பிங்கி பிங்கி பிங்கி, ஏன் தான் அந்த வீட்டுக்கு போய் கையேந்தி நிற்கிறேன்னு எனக்கு புரியலை. என்னம்மா, நீயும் ஃபீஸ் கட்ட மாட்ட, கட்டுறவாளையும் குறை சொல்கிற. உனக்கு எப்படி புரிய வைப்பேன்? இது காட்டினாதான் நீ நம்புவ. பாரு, எல்லாம் காலி. தொடச்செடுத்தாப்புல எல்லாம் காலி. இதெல்லாம் என்னன்னு தெரியும்ல, கவரிங்க போட்டு ஏமாத்திட்டு இருக்கோம். உனக்கு ஃபீஸ் கட்டுறது மட்டும் பிரச்சனை இல்லை, சோத்துக்கே வழி இல்லாம நிக்கிறோம் சக்தி. உனக்கு ஏன் புரிய மாட்டேங்கிறது? நீ இப்போ நடிக்க போலனா நம்ம பொழப்புக்கே வழியே இல்லைன்னு சொல்றேன். நான் சொல்றது உன் மண்டையில ஏறவே இல்லையா? உயிர் வாழறதே நம்மளுக்கெல்லாம் பெரிய பாடு சக்தி. ஆனா நீ எப்படி வாழணும்னு கனவு கண்டுட்டு இருக்க? பாட்டி நகையெல்லாம் வித்துட்டியா? தாத்தாவோட ரிட்டையர்மெண்ட் பணம்லாம் நின்று ரொம்ப நாள் ஆச்சு. என்ன பண்றது? எல்லாமே போச்சா? ஆமா, ஒரு குண்டுமணி தங்கம் கூட மிச்சம் இல்லை. உன் ஃப்ரெண்டு கொடுத்த நகை மட்டும்தான் மிச்சம். அதை வித்து நம்ம உயிர் வாழணுன்ற அவசியம் இல்லை சக்தி. எந்த நிலைமையிலையும் என் விரல் கூட அதுல படாது. அம்மா, உனக்கு அவ மேல ஏன் இவ்வளோ வெறுப்புமா? உனக்கு ஏன் அவ மேல இவ்வளோ பிரியம் சக்தி? ஏன்னா அவ எல்லாம் என்னை நன்னா பாத்துக்கிறா. எச்ச திங்கிற நாயை கூட நாமளும் நன்னா தான் கவனிச்சுக்கிறோம் சக்தி. மலர் வீட்டை எச்ச திங்கிறதுக்கு பிங்கி வீட்டில் நாயாவே இருக்கலாம். மலர்கிட்ட கை நீட்டி உதவி கேட்கறதுக்கு மட்டும் உனக்கு இனிக்கிறது இல்லம்மா. மலர் நம்மள மாதிரி. நம்மள மாதிரினா தமிழா? நம்மள மாதிரினா அன்னடாங்காச்சி. இங்க நம்ம இடத்துல நம்ம கூடவே கடந்து அல்லாடுறவாவோ. அவ நம்மளை என்னைக்குமே காயப்படுத்த மாட்டா. அவளும் அப்படி பண்ண மாட்டா. என்ன அவ பொண்ணு மாதிரி பாத்துக்கிறா. அப்படிதான் சொன்னா. ஐயோ, நீ முட்டாளா இருக்க சக்தி. அவ எல்லாம் அப்படிதான் சொல்லுவா. சும்மா வாய்க்கு வந்த வசனத்தெல்லாம் நம்பின்னு இருக்க.
வசனம்லாம் நீ மலர்லாம் தான் சொல்லுவீங்க. நீங்க தானே சினிமாக்காரி. இப்படி துன்புறுத்தி என்னை அழ வச்சு பார்க்கறதுக்கு தானே என் அம்மா வந்திருக்கலம்மா. நான் புள்ளியாவே வந்திருக்கக்கூடாது. அந்த வீட்டில் பிறந்திருக்கணும். அடுத்த ஜென்மத்திலேயாவது. இந்த ஜென்மத்துல என் மகளா என் காசுல என் வீட்டுல இருக்கிற வரைக்கும் நீ நான் சொல்றத கேட்டா போரும். இந்த தோடு நகையெல்லாம் அவ வீட்டுல விட்டு எறிஞ்சிட்டு வா போ. உன் காலேஜ் ஃபீஸ் ஒன்றும் அவங்க கட்ட தேவையில்லைன்னு தெளிவா சொல்லிட்டு வா. நம்ம வாழ்க்கைய நாமளே வாழ்ந்துக்க முடியும்னு சொல்லு. சரிம்மா, இதுவே ஏன் பணத்துல ஏன் வீட்டில் இருந்தா சக்தி, என்னாச்சு? அம்மா ஒத்துக்கிட்டாங்களா? என்னால் காலேஜ் போக முடியாது பிங்கி. நான் வேலைக்கு போகணும். நான் நடிக்க போகிற படம் ஜூலை 1 ஆரம்பிக்குது. நீ காலேஜ் போ பிங்கி. நல்லா படி. அங்கே நடக்கிறது எல்லாம் சொல்லு, நான் கேட்கணும். சக்தி, முன்னாடியே உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். சாரி, முடியல. எனக்கு கல்யாணம் நிச்சயம் இருக்கு. லூசு மாதிரி பேசாத பிங்கி. சாப்பாடை பற்றி மட்டும்தான் இந்த ஆற்றுல எல்லாருக்கும் கவலை. சாப்பிட்டியா சாப்பிட்டியா, இந்த ஒன்று மட்டும்தான் தெரியல உனக்கும் அம்மாவுக்கும் என்கிட்ட கேட்க. அம்மா எங்க? வேலையை முடிச்சுட்டு இன்னும் வரல. ராத்திரிக்காவது வந்தாளா? அவ உனக்கு அம்மாவா இல்லை நீ அவளுக்கு அம்மாவா? ராத்திரி தூங்கினதுக்கு அப்புறம் வரா, எழுந்திருக்கிறதுக்குள்ள கிளம்பிடுறா. அம்மா உன் பொண்ணை அடிச்சுக்கோங்க பிடிச்சிக்கோங்க, என்ன இதுக்குள்ள இழுக்காதீங்க. நீயும் அம்மாவும் அடிச்சு போயிடல, கீரியும் பாம்பியும் மாதிரி. இதே வசனத்தை அப்ப நான் சொல்றேன் பாரு. நோக்கு ஹோம்ஒர்க் எதுவும் இல்லையா? ஏய், என்னடி பண்ற? அவனை எடுத்து எழுப்புற. எனக்கு மட்டும்தான் ஹோம்ஒர்க் இல்லைல்ல? இப்பதான் வரியாமா? ஆமா. உன் செல்ல பேரனுக்கு ஒன்றும் இல்லைல்ல? இப்ப ஸ்கூலுக்காவது போனானா? இப்ப யாருக்கு என்னாச்சு? உனக்கு தான் இப்போ ஏதாவது ஆகும். 2 வாரம் அரைஞ்சனா. ஸ்கூல் போனியாடா நீக்கி? இல்லக்கா. சும்மா படுத்துட்டு இருக்கிறதுக்கு உன் பேரனை கண்டிச்சு வளர்க்கலாம்ல. போய் பாரு, உள்ள ஒரே சத்தம். என்ன இங்க? இவ்வளோ பேசிட்டு இருந்த, இப்ப சத்தத்தையே காணோம். மலர், அக்கா, எம்இஎஸ் ஆளுங்க கரண்ட் எப்போ வரும்னு சொன்னாங்களா? அதான்க்கா, நாளைக்கு காலையில தானா? அதுவும் உறுதியா சொல்ல முடியாதான். ஏதாவது வேணுமாக்கா? இல்லம்மா. சாப்பிடல? நான் பிங்கி வீட்டுக்கு போறேன். ஏன்? பிங்கியோட அம்மா இதை விட நன்னா சமைப்பாளோ என்னவோ. நீ சாப்பாடுலயே இரு. அவ அம்மா சமைக்க மாட்டா. அவ ஆத்துல சமையக்காரா இருக்கா. அம்மா நான் படிக்கணும். கரண்ட் இல்லாமல் எப்படி? கண்ணு எரியும் இந்த லைட்டில் படித்தா. அதுக்காக நீ அந்த சேட்டு வீட்டுக்கு போகணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. அம்மா ஃபைனல் எக்ஸாம் வருதுமா, நான் படிக்கணும். ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்கிறேன்ல, சாப்பிடு. அம்மா புரிஞ்சுக்கோ, நம்ம வாழ்றது இங்க இங்க இதுதான் நிலைமை. இதுக்குள்ள என்ன முடியுமோ அதை மட்டும் பண்ணு. சாப்பிடு. எனக்கு பசிக்கல, நான் போகலாமா?
பாய். ஐயோ சக்தி, சக்தி என்னாச்சு? பார்த்தா காலு. சக்தி என்னாச்சு? பரவாயில்ல பரவாயில்ல. பார்த்து வலிக்குதா? காட்டு. பரவாயில்ல, நீங்க போங்க. ஓகேவா? ஒன்றும் இல்லை, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. இருங்க, சும்மா கத்தி. உன்னை வீட்டில் விட்டுறவா? பரவாயில்ல, தேங்க்யூ. சரி, நீ பார்த்துக்கோ. வந்துட்டு தானே இருக்கோம், இருங்க. இந்த காஸ்டியூம் எல்லாம் போட்டு வர வேணாம். மா 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 மா. ஏண்டி கத்துற? கால் சொல்லிக்கிடுதுமா, நடக்க முடியல. ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுது. சரி, எனக்கு ரிக்ஷா இப்போ 1/2 மணி நேரத்தில் வந்துடும். நானே உன்னை விட்டுடுறேன். என்னால் லேட்டாக போக முடியாது. நான் தான் ஸ்கூல் கேப்டன். நானே லேட்டாக போகக்கூடாது. அப்போ போகாது. அம்மா, ஸ்கூல் சேர்ந்ததுலேருந்து ஒரு நாள் கூட நான் போகாமல் இருந்ததில்ல. ஒரு வழியா இன்னைக்கு ஷூட்டிங் இருக்குக்கா. கொஞ்சம் பணம் கைக்கு வரும். நல்ல விஷயம் மலர். ஐயோ அக்கா, என்னாச்சுக்கா சக்தி பாப்பாக்கு? ஒன்றும் இல்லை மலர், ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு ஒரே ஒப்பாரி. கால் சுலுக்கிட்டா. அக்கா, அவ ஸ்கூலுக்கு போகணும் தானே, நான் பாத்துக்கிறேன், நீங்க விட்டுருங்க. என்னாச்சு பாப்பா? என்னாச்சுமா? சோ, கால் வலிக்குதா? ஆமாம். ஏமா, அந்த பொண்ணை ஸ்கூல்ல டிராப் பண்ணோம்னா நம்ம ஊரெல்லாம் சுத்திட்டு போனோம். பொம்பளைங்க நீங்க போதும். என் ராஜு வேலைக்கு அண்ணா, கொஞ்ச நேரம் புலம்பாம வண்டியை ஓட்டுங்க. அவங்க கொடுக்குற பிச்சை காசுக்கு நியாயமா நம்மலாம் போகவே கூடாது. ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. வழக்கம் போல திட்டு நான் வாங்கிக்க வேண்டியதுதான். அம்மா, எப்படிம்மா போனோம்? அண்ணா, அந்த லெஃப்ட் எடுங்கண்ணா. அப்படியே போயிட்டே இருந்தா ஒரு ஸ்கூல் கேட் வரும் பாருங்க. ஆமா, அந்த கேட்டுக்குள்ள வண்டியை விடுங்க. அக்கா வேணாக்கா, வெளியே விட்டுருங்க. நான் வெளியிலேருந்து நடந்து போயிடுறேன். உன் காலை வச்சுட்டு 2 அடி கூட நடந்து இந்த வேன்ல ஏற முடியல. நீ வேற லேட்டுன்னு சொல்ற. உன் கிளாஸ்க்குள்ள உன்னை உட்கார வச்சுட்டு தான் நான் போறேன். எல்லாரும் சத்தம் போடாம அமைதியா வரிசையில நில்லுங்க. எல்லாரும் அவங்க வரிசைக்கு வாங்க, அமைதியா நில்லுங்க. அது பரவாயில்ல, வா. ஓகேவா? என்னது இதெல்லாம்? நீங்க போங்க ப்ளீஸ், போங்க, நான் பாத்துக்கிறேன். சக்தி, பேக் கொடு. என்னாச்சு சக்தி? நர்ஸ் கிட்ட கூட்டிட்டு போ. ஓகே மிஸ். சக்தி வா, நான் பிடிச்சிக்கிறேன். தேங்க்யூ. என்னாச்சு? எப்படி அடிபட்டது? படியிலேருந்து கீழே விழுந்துட்டு. பார்த்து வந்திருக்கலாம்ல. பார்த்து. அப்புறம் எதுக்கு ஸ்கூலுக்கு வந்த? வீட்லயே ரெஸ்ட் எடுத்துருக்கலாம்ல. பார்த்து வா. கப்பலை வழி நடத்துகிற நட்சத்திரம் கப்பல்லையே வந்திருக்கு. அது உங்கள் அம்மா தானே நடன உடையில. அவங்கள விட சக்தி, நீ கண்டுக்காத. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், போயிடலாம். வா வா. எல்லாரையும் போல ஸ்கூலை பத்தி நினைச்சா உங்களுக்கு கூட மலரும் நினைவுகளா?
இருக்கு சரியா? நமக்கு குவீன் விக்டோரியா காலேஜில் இடம் கிடைக்கணும். இல்ல சக்தி, என்னால முடியாது. ஏன் நீ எதிர்மறையாவே யோசிக்கிற? இதுதான் நடைமுறை சக்தி. பிங்கி சொல்லு அவள்கிட்ட நம்மலாம் சேர்ந்து காலேஜ் போறோன்னு. எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். என்ன பிங்கி? போர் அடிக்காத சக்தி. எங்க அம்மா, எங்க சித்தி, எங்க அத்தை எல்லாரும் அங்கதான் படிச்சாங்க. எனக்கு கண்டிப்பா அங்க சீட் கிடைக்கும். நிஜமா? ஆமா, நிஜமாதான். அப்படி இடம் கிடைச்சா உனக்கு ஓகேவா? நிஜமாவே எனக்கு கவலையே இல்லை. நம்ம 3 பேரும் ஒரே காலேஜ்ல இருக்கணும், அவ்வளவுதான். ஷக், ரிலாக்ஸ் பண்ணு. 2 நிமிஷம், 2 நிமிஷம் நம்ம ஜாலியா இருக்கலாம். அதுக்கப்புறம் திரும்பவும் நம்மள சாவடிக்க தான் ஆரம்பிச்சுக்கலாம். ஆனா ஒரு வழியா நமக்கு பரீட்சை எல்லாம் முடிஞ்சிருச்சு. சக்திக்கு உதவி தேவைன்னு எப்பயாவது இருந்திருக்கா? நிச்சயமா எல்லாரையும் போல எனக்கும் இருந்திருக்கு. நானும் அந்த சூழ்நிலையை கடந்து தான் வந்திருக்கேன். அப்போ உதவி கிடைச்சிருந்தா வாழ்க்கையை மாறி இருக்கலாம். ஆனா உதவி தேவைன்னு வாய் விட்டு கேட்பீங்களா? என்னாச்சு சக்தி? அம்மாவோட பீச்சுக்கு போயிருந்தேன். என்னை காலேஜில் படிக்க வைக்க முடியாதுன்னு அம்மா சொல்கிறாங்க. விடு சக்தி, நிச்சயமா உங்க அம்மா மனசு மாத்திப்பாங்க. இது நீ சக்தி, கண்டிப்பா நீ காலேஜ் போவ. அம்மா, பிங்கியோட அப்பா காலேஜ் ஃபீஸ்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஏற்கனவே நிறைய பேருக்கு ஃபீஸ்லாம் கட்டுறாளம்மா. அம்மா, அவள் ஃபீஸ் கட்டுவாம்மா. நான் படித்து முடிச்ச வேலைக்கு போய் திருப்பி கொடுத்துடலாம்மா. ஆண்டவா, பிங்கி பிங்கி பிங்கி, ஏன் தான் அந்த வீட்டுக்கு போய் கையேந்தி நிற்கிறேன்னு எனக்கு புரியலை. என்னம்மா, நீயும் ஃபீஸ் கட்ட மாட்ட, கட்டுறவாளையும் குறை சொல்கிற. உனக்கு எப்படி புரிய வைப்பேன்? இது காட்டினாதான் நீ நம்புவ. பாரு, எல்லாம் காலி. தொடச்செடுத்தாப்புல எல்லாம் காலி. இதெல்லாம் என்னன்னு தெரியும்ல, கவரிங்க போட்டு ஏமாத்திட்டு இருக்கோம். உனக்கு ஃபீஸ் கட்டுறது மட்டும் பிரச்சனை இல்லை, சோத்துக்கே வழி இல்லாம நிக்கிறோம் சக்தி. உனக்கு ஏன் புரிய மாட்டேங்கிறது? நீ இப்போ நடிக்க போலனா நம்ம பொழப்புக்கே வழியே இல்லைன்னு சொல்றேன். நான் சொல்றது உன் மண்டையில ஏறவே இல்லையா? உயிர் வாழறதே நம்மளுக்கெல்லாம் பெரிய பாடு சக்தி. ஆனா நீ எப்படி வாழணும்னு கனவு கண்டுட்டு இருக்க? பாட்டி நகையெல்லாம் வித்துட்டியா? தாத்தாவோட ரிட்டையர்மெண்ட் பணம் எல்லாம் நின்று ரொம்ப நாள் ஆச்சு. என்ன பண்றது? எல்லாமே போச்சா? ஆமா, ஒரு குண்டுமணி தங்கம் கூட மிச்சம் இல்லை. உன் ஃப்ரெண்டு கொடுத்த நகை மட்டும்தான் மிச்சம். அதை வித்து நம்ம உயிர் வாழணுன்ற அவசியம் இல்லை சக்தி. எந்த நிலைமையிலையும் என் விரல் கூட அதுல படாது. அம்மா, உனக்கு அவ மேல ஏன் இவ்வளோ வெறுப்புமா? உனக்கு ஏன் அவ மேல இவ்வளோ பிரியம் சக்தி? ஏன்னா அவ எல்லாம் என்னை நன்னா பாத்துக்கிறா. எச்ச திங்கிற நாயை கூட நாமளும் நன்னா தான் கவனிச்சுக்கிறோம் சக்தி. மலர் வீட்டை எச்ச திங்கிறதுக்கு பிங்கி வீட்டில் நாயாவே இருக்கலாம். மலர்கிட்ட கை நீட்டி உதவி கேட்கறதுக்கு மட்டும் உனக்கு இனிக்கிறது இல்லம்மா. மலர் நம்மள மாதிரி. நம்மள மாதிரினா தமிழா? நம்மள மாதிரினா அன்னடாங்காச்சி. இங்க நம்ம இடத்துல நம்ம கூடவே கடந்து அல்லாடுறவாவோ. அவ நம்மளை என்னைக்குமே காயப்படுத்த மாட்டா. அவளும் அப்படி பண்ண மாட்டா. என்ன அவ பொண்ணு மாதிரி பாத்துக்கிறா. அப்படிதான் சொன்னா. ஐயோ, நீ முட்டாளா இருக்க சக்தி. அவ எல்லாம் அப்படிதான் சொல்லுவா. சும்மா வாய்க்கு வந்த வசனத்தெல்லாம் நம்பின்னு இருக்க.
வசனம்லாம் நீ மலர்லாம் தான் சொல்வீங்க. நீங்க தானே சினிமாக்காரி. இப்படி துன்புறுத்தி என்னை அழ வச்சு பார்க்கறதுக்கு தானே என் அம்மா வந்திருக்கலம்மா. நான் புள்ளியாவே வந்திருக்கக்கூடாது. அந்த வீட்டில் பிறந்திருக்கணும். அடுத்த ஜென்மத்திலேயாவது. இந்த ஜென்மத்துல என் மகளா என் காசுல என் வீட்டில் இருக்கிற வரைக்கும் நீ நான் சொல்றத கேட்டா போரும். இந்த தோடு நகையெல்லாம் அவ வீட்டில் விட்டு எறிஞ்சிட்டு வா போ. உன் காலேஜ் ஃபீஸ் ஒன்றும் அவங்க கட்ட தேவையில்லைன்னு தெளிவா சொல்லிட்டு வா. நம்ம வாழ்க்கைய நாமளே வாழ்ந்துக்க முடியும்னு சொல்லு. சரிம்மா, இதுவே ஏன் பணத்துல ஏன் வீட்டில் இருந்தா? சக்தி, என்னாச்சு? அம்மா ஒத்துக்கிட்டாங்களா? என்னால் காலேஜ் போக முடியாது பிங்கி. நான் வேலைக்கு போகணும். நான் நடிக்க போகிற படம் ஜூலை 1 ஆரம்பிக்குது. நீ காலேஜ் போ பிங்கி. நல்லா படி. அங்கே நடக்கிறது எல்லாம் சொல்லு. நான் கேட்கணும். சக்தி, முன்னாடியே உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். சாரி, முடியல. எனக்கு கல்யாணம் நிச்சயம் இருக்கு. லூசு மாதிரி பேசாத பிங்கி. இல்ல, பதில் சொல்றது இல்ல. சாப்பாடை பற்றி மட்டும்தான் இந்த ஆற்றுல எல்லாருக்கும் கவலை. சாப்பிட்டியா சாப்பிட்டியா, இந்த ஒன்று மட்டும்தான் தெரியல உனக்கும் அம்மாக்கும் என்கிட்ட கேட்க. அம்மா எங்க? வேலையை முடிச்சுட்டு இன்னும் வரல. ராத்திரிக்காவது வந்தாளா? அவ உனக்கு அம்மாவா இல்லை நீ அவளுக்கு அம்மாவா? ராத்திரி தூங்கினதுக்கு அப்புறம் வரா, எழுந்திருக்கிறதுக்குள்ள கிளம்பிடுறா. அம்மா உன் பொண்ணை அடிச்சுக்கோங்க பிடிச்சிக்கோங்க, என்ன இதுக்குள்ள இழுக்காதீங்க. நீயும் அம்மாவும் அடிச்சு போயிடல, கீரியும் பாம்பியும் மாதிரி. இதே வசனத்தை இப்போ நான் சொல்கிறேன் பாரு. நோக்கு ஹோம்ஒர்க் எதுவும் இல்லையா? ஏய், என்னடி பண்ற? அவனை எடுத்து எழுப்புற. எனக்கு மட்டும்தான் ஹோம்ஒர்க் இல்லைல்ல? இப்பதான் வரியாமா? ஆமா. உன் செல்ல பேரனுக்கு ஒன்றும் இல்லைல்ல? ஸ்கூலுக்காவது போனானா? இப்ப யாருக்கு என்னாச்சு? உனக்கு தான் இப்போ ஏதாவது ஆகும். 2 அரை அரைஞ்சனா. ஸ்கூல் போனியாடா அன்னைக்கு? இல்லக்கா. சும்மா படுத்துட்டு இருக்கிறதுக்கு உன் பேரனை கண்டிச்சு வளர்க்கலாம்ல. முதல்ல போய் பாரு, உள்ள ஒரே சத்தம். என்ன இங்க? இவ்வளோ பேசின்னு இருந்த, இப்ப சத்தத்தையே காணோம். மலர், அக்கா, எம்இஎஸ் ஆளுங்க கரண்ட் எப்போ வரும்னு சொன்னாங்களா? அதான்க்கா, நாளை காலையில தானா? அதுவும் உறுதியா சொல்ல முடியாதான். ஏதாவது வேணுமாக்கா? இல்லம்மா. சாப்பிடல? நான் பிங்கி வீட்டுக்கு போகிறேன். ஏன்? பிங்கியோட அம்மா இதை விட நன்னா சமைப்பாளோ என்னவோ. நீ சாப்பாடுலேயே இரு. அவள் அம்மா சமைக்க மாட்டா. அவள் ஆற்றுல சமையக்காரா இருக்கா. அம்மா நான் படிக்கணும். கரண்ட் இல்லாமல் எப்படி? கண் எரியும் இந்த லைட்டில் படித்தா. அதுக்காக நீ அந்த சேட்டு வீட்டுக்கு போகணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. அம்மா ஃபைனல் எக்ஸாம் வருதுமா, நான் படிக்கணும். ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்கிறேன்ல, சாப்பிடு. மா புரிஞ்சுக்கோ. நம்ம வாழ்றது இங்க இங்க இதுதான் நிலைமை. இதுக்குள்ள என்ன முடியுமோ அதை மட்டும் பண்ணு. சாப்பிடு. எனக்கு பசிக்கல, நான் போகலாமா?
பாய். சக்தி சக்தி என்னாச்சு? பார்த்தா காலு. சக்தி என்னாச்சு? பரவாயில்ல பரவாயில்ல. பார்த்து வயசுதான் காட்டு. பரவாயில்ல, நீங்க போங்க. ஓகேவா? ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீங்க அண்ணா போங்க. வரேன் நான், இருங்க. சும்மா உன்னை கத்திட்டே வீட்டில் இருக்காதீங்க. விட்டுறதா? பரவாயில்ல, தேங்க்யூ. சரி, நீ பார்த்துக்கோ. வந்துட்டு தானே இருக்கோம், இருங்க. இந்த காஸ்டியூம் எல்லாம் போட்டு வர வேணாம். மா 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 ஏண்டி கத்துற? கால் சொல்லிக்கிடுதுமா, நடக்க முடியல. ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுது. சரி, எனக்கு ரிக்ஷா இப்போ 1/2 மணி நேரத்தில் வந்துடும். நானே உன்னை விட்டுடுறேன். என்னால் லேட்டாக போக முடியாது. நான் தான் ஸ்கூல் கேப்டன். நானே லேட்டாக போகக்கூடாது. அப்போ போகாது. அம்மா, ஸ்கூல் சேர்ந்ததுலேருந்து ஒரு நாள் கூட நான் போகாமல் இருந்ததில்லை. ஒரு வழியா இன்னைக்கு ஷூட்டிங் இருக்குக்கா. கொஞ்சம் பணம் கைக்கு வரும். நல்ல விஷயம் மலர். ஐயோ அக்கா, என்னாச்சுக்கா சக்தி பாப்பாக்கு? ஒன்றும் இல்லை மலர், ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு ஒரே ஒப்பாரி. கால் சுலுக்கிட்டா. அக்கா, அவ ஸ்கூலுக்கு போகணும் தானே, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் விட்டுருங்க. என்னாச்சு பாப்பா? என்னாச்சுமா? சோ, கால் வலிக்குதா? ஆமாம். ஏமா, அந்த பொண்ணை ஸ்கூலில் ட்ராப் பண்ணோன்னா நம்ம ஊரெல்லாம் சுற்றிட்டு போனோம். பொம்பளைங்க நீங்கள் போதும். என் ராஜு வேலைக்கு அண்ணா, கொஞ்ச நேரம் போலாமாமா வண்டியை ஓட்டுங்க. அவங்க கொடுக்குற பிச்சை காசுக்கு நியாயமா நம்மலாம் போகவே கூடாது. ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. வழக்கம் போல் திட்டு நான் வாங்கிக்க வேண்டியது தான். அம்மா, எப்படிம்மா போனோம்? அண்ணா, அந்த லெஃப்ட் எடுங்கண்ணா. அப்படியே போயிட்டே இருந்தா ஒரு ஸ்கூல் கேட்டு வரும் பாருங்க. ஆமாம், அந்த கேட்டுக்குள்ள வண்டியை விடுங்க. அக்கா வேணாக்கா, வெளியே விட்டுருங்க. நான் வெளியிலேருந்து நடந்து போயிடுறேன். உன் காலை வச்சுட்டு 2 அடி கூட நடந்து இந்த வேன்ல ஏற முடியல. நீ வேற லேட்டுன்னு சொல்ற. உன் கிளாஸ்க்குள்ள உன்னை உட்கார வச்சுட்டு தான் நான் போறேன். எல்லாரும் சத்தம் போடாம அமைதியா வரிசையில நில்லுங்க. எல்லாரும் அவங்க வரிசைக்கு வாங்க. அமைதியா நில்லுங்க. அது பரவாயில்ல, வா. ஓகேவா? என்னது இதெல்லாம்? நீங்க போங்க ப்ளீஸ், போங்க, நான் பாத்துக்கிறேன். சக்தி பேக் கொடு. என்னாச்சு சக்தி? நர்ஸ் கிட்ட கூட்டிட்டு போ. ஓகே மிஸ். சக்தி வா, நான் பிடிச்சிக்கிறேன். தேங்க்யூ. என்னாச்சு? எப்படி அடிபட்டது? படியிலேருந்து கீழே விழுந்துட்டு. பார்த்து வந்திருக்கலாம்ல. பார்த்து. அப்புறம் எதுக்கு ஸ்கூலுக்கு வந்த? வீட்லயே ரெஸ்ட் எடுத்துருக்கலாம்ல. பார்த்து வா. கப்பலை வழி நடத்துகிற நட்சத்திரம் நட்சத்திர கப்பல்லே வந்திருக்கு. அது உங்க அம்மா தானே நடன உடையில. அவங்கள விடு சக்தி, நீ கண்டுக்காத. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், போயிடலாம். வா வா. எல்லாரையும் போல ஸ்கூலை பத்தி நினைச்சா உங்களுக்கு கூட மலரும் நினைவுகளா?
இருக்கு சரியா? நமக்கு குவீன் விக்டோரியா காலேஜில் இடம் கிடைக்கணும். இல்ல சக்தி, என்னால முடியாது. ஏன் நீ எதிர்மறையாவே யோசிக்கிற? இதுதான் நடைமுறை சக்தி. பிங்கி சொல்லு அவள்கிட்ட நம்மலாம் சேர்ந்து காலேஜ் போக போறோன்னு. எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். என்ன பிங்கி? போர் அடிக்காத சக்தி. எங்க அம்மா, எங்க சித்தி, எங்க அத்தை எல்லாரும் அங்கே தான் படிச்சாங்க. எனக்கு கண்டிப்பா அங்கே சீட் கிடைக்கும். நிஜமா? ஆமா, நிஜமா தான். அப்படி இடம் கிடைச்சா உனக்கு ஓகேவா? நிஜமாவே எனக்கு கவலையே இல்லை. நம்ம 3 பேரும் ஒரே காலேஜில் இருக்கணும், அவ்வளோதான். ஷப், ரிலாக்ஸ் பண்ணு. 2 நிமிஷம், 2 நிமிஷம் நம்ம ஜாலியா இருக்கலாம். அதுக்கப்புறம் திரும்பவும் நம்மள சாவடிக்க தான் ஆரம்பிச்சுக்கலாம். ஆனா ஒரு வழியா நமக்கு பரீட்சை எல்லாம் முடிஞ்சிருச்சு. சக்திக்கு உதவி தேவைன்னு எப்பயாவது இருந்திருக்கா? நிச்சயமா எல்லாரையும் போல எனக்கும் இருந்திருக்கு. நானும் அந்த சூழ்நிலையை கடந்து தான் வந்திருக்கேன். அப்போ உதவி கிடைச்சிருந்தா வாழ்க்கையை மாறி இருக்கலாம். ஆனா உதவி தேவைன்னு வாய் விட்டு கேட்பீங்களா? என்னாச்சு சக்தி? அம்மாவோட பீச்சுக்கு போயிருந்தேன். என்னை காலேஜில் படிக்க வைக்க முடியாதுன்னு அம்மா சொல்கிறாங்க. விடு சக்தி, நிச்சயமா உங்க அம்மா மனசு மாத்திப்பாங்க. இது நீ சக்தி, கண்டிப்பா நீ காலேஜ் போவ. அம்மா, பிங்கியோட அப்பா காலேஜ் ஃபீஸ்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஏற்கனவே நிறைய பேருக்கு ஃபீஸ்லாம் கட்டுறாளாம்மா. அம்மா, அவள் ஃபீஸ் கட்டுவாம்மா. நான் படித்து முடிச்சு வேலைக்கு போய் திருப்பி கொடுத்துடலாம்மா. ஆண்டவா, பிங்கி பிங்கி பிங்கி, ஏன் தான் அந்த வீட்டுக்கு போய் கையேந்தி நிற்கிறேன்னு எனக்கு புரியலை. என்னம்மா, நீயும் ஃபீஸ் கட்ட மாட்ட, கட்டுறவாளையும் குறை சொல்கிற. உனக்கு எப்படி புரிய வைப்பேன்? இது காட்டினாதான் நீ நம்புவ. பாரு, எல்லாம் காலி. தொடச்செடுத்தாப்புல எல்லாம் காலி. இதெல்லாம் என்னன்னு தெரியும்ல, கவரிங்க போட்டு ஏமாத்திட்டு இருக்கோம். உனக்கு ஃபீஸ் கட்டுறது மட்டும் பிரச்சனை இல்லை, சோத்துக்கே வழி இல்லாம நிக்கிறோம் சக்தி. உனக்கு ஏன் புரிய மாட்டேங்கிறது? நீ இப்போ நடிக்க போலனா நம்ம பொழப்புக்கே வழியே இல்லைன்னு சொல்றேன். நான் சொல்றது உன் மண்டையில ஏறவே இல்லையா? உயிர் வாழறதே நம்மளுக்கெல்லாம் பெரிய பாடு சக்தி. ஆனா நீ எப்படி வாழணும்னு கனவு கண்டுட்டு இருக்க? பாட்டி நகையெல்லாம் வித்துட்டியா? தாத்தாவோட ரிட்டையர்மெண்ட் பணம்லாம் நின்று ரொம்ப நாள் ஆச்சு. என்ன பண்றது? எல்லாமே போச்சா? ஆமா, ஒரு குண்டுமணி தங்கம் கூட மிச்சம் இல்லை. உன் ஃப்ரெண்டு கொடுத்த நகை மட்டும்தான் மிச்சம். அதை வித்து நம்ம உயிர் வாழணுன்ற அவசியம் இல்லை சக்தி. எந்த நிலைமையிலையும் என் விரல் கூட அதுல படாது. அம்மா, உனக்கு அவ மேல ஏன் இவ்வளோ வெறுப்புமா? உனக்கு ஏன் அவ மேல இவ்வளோ பிரியம் சக்தி? ஏன்னா அவ எல்லாம் என்னை நன்னா பாத்துக்கிறா. எச்ச திங்கிற நாயை கூட நாமளும் நன்னா தான் கவனிச்சுக்கிறோம் சக்தி. மலர் வீட்டை எச்ச திங்கிறதுக்கு பிங்கி வீட்டில் நாயாவே இருக்கலாம். மலர்கிட்ட கை நீட்டி உதவி கேட்கறதுக்கு மட்டும் உனக்கு இனிக்கிறது இல்லம்மா. மலர் நம்மள மாதிரி. நம்மள மாதிரினா தமிழா? நம்மள மாதிரினா அன்னடாங்காச்சி. இங்க நம்ம இடத்துல நம்ம கூடவே கடந்து அல்லாடுறவாவோ. அவ நம்மளை என்னைக்குமே காயப்படுத்த மாட்டா. அவளும் அப்படி பண்ண மாட்டா. என்ன அவ பொண்ணு மாதிரி பாத்துக்கிறா. அப்படிதான் சொன்னா. ஐயோ, நீ முட்டாளா இருக்க சக்தி. அவ எல்லாம் அப்படிதான் சொல்லுவா. சும்மா வாய்க்கு வந்த வசனத்தெல்லாம் நம்பின்னு இருக்க.
வசனம்லாம் நீ மலர்லாம் தான் சொல்லுவீங்க. நீங்க தானே சினிமாக்காரி. இப்படி துன்புறுத்தி என்னை அழ வச்சு பார்க்கறதுக்கு தானே என் அம்மா வந்திருக்கலம்மா. நான் புள்ளியாவே வந்திருக்கக்கூடாது. அந்த வீட்டில் பிறந்திருக்கணும். அடுத்த ஜென்மத்திலேயாவது. இந்த ஜென்மத்தில் என் மகளா என் காசுல என் வீட்டில் இருக்கிற வரைக்கும் நீ நான் சொல்றத கேட்டா போரும். இந்த தோடு நகையெல்லாம் அவ வீட்டில் விட்டு எறிஞ்சிட்டு வா போ. உன் காலேஜ் ஃபீஸ் ஒன்றும் அவங்க கட்ட தேவையில்லைன்னு தெளிவா சொல்லிட்டு வா. நம்ம வாழ்க்கைய நாமளே வாழ்ந்துக்க முடியும்னு சொல்லு. சரிம்மா, இதுவே ஏன் பணத்துல ஏன் வீட்டில் இருந்தா? சக்தி, என்னாச்சு? அம்மா ஒத்துக்கிட்டாங்களா? என்னால் காலேஜ் போக முடியாது பிங்கி. நான் வேலைக்கு போகணும். நான் நடிக்க போகிற படம் ஜூலை 1 ஆரம்பிக்குது. நீ காலேஜ் போ பிங்கி. நல்லா படி. அங்கே நடக்கிறது எல்லாம் சொல்லு, நான் கேட்கணும். சக்தி, முன்னாடியே உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். சாரி, முடியல. எனக்கு கல்யாணம் நிச்சயம் இருக்கு. லூசு மாதிரி பேசாத பிங்கி. இல்லை, பதில் சொல்றது இல்லை. சாப்பாடை பற்றி மட்டும்தான் இந்த ஆற்றுல எல்லாருக்கும் கவலை. சாப்பிட்டியா சாப்பிட்டியா, இந்த ஒன்று மட்டும்தான் தெரியல உனக்கும் அம்மாவுக்கு என்கிட்ட கேட்க. அம்மா எங்க? வேலையை முடிச்சுட்டு இன்னும் வரல. ராத்திரிக்காவது வந்தாளா? அவ உனக்கு அம்மாவா இல்லை நீ அவளுக்கு அம்மாவா? ராத்திரி தூங்கினதுக்கு அப்புறம் வரா, எழுந்திருக்கிறதுக்குள்ள கிளம்பிடுறா. அம்மா உன் பொண்ணை அடிச்சுக்கோங்க பிடிச்சிக்கோங்க, என்ன இதுக்குள்ள இழுக்காதீங்க. நீயும் அம்மாவும் அடிச்சு போயிடல, கீரியும் பாம்பியும் மாதிரி. இதே வசனத்தை அப்ப நான் சொல்றேன் பாரு. நோக்கு ஹோம்ஒர்க் எதுவும் இல்லையா? ஏய், என்னடி பண்ற? அவனை எடுத்து எழுப்புற. எனக்கு மட்டும்தான் ஹோம்ஒர்க் இல்லைல்ல? இப்பதான் வரியாமா? ஆமா. உன் செல்ல பேர் எனக்கு ஒன்றும் இல்லைல்ல? ஸ்கூலுக்காவது போனானா? இப்ப யாருக்கு என்னாச்சு? உனக்கு தான் இப்போ ஏதாவது ஆகும். 2 வாரம் அரைஞ்சனா. ஸ்கூல் போனியாடா நீக்கி? இல்லக்கா. சும்மா படுத்துட்டு இருக்கிறதுக்கு உன் பேர் என்ன கண்டிச்சு வளர்க்கலாம்ல? முதல்ல போய் பாரு, உள்ள ஒரே சத்தம். என்ன இங்க? இவ்வளோ பேசிட்டு இருந்த, இப்ப சத்தத்தையே காணோம். மலர், அக்கா, எம்இஎஸ் ஆளுங்க கரண்ட் எப்போ வரும்னு சொன்னாங்களா? அதான்க்கா, நாளை காலையில தானா? அதுவும் உறுதியா சொல்ல முடியாதான். ஏதாவது வேணுமாக்கா? இல்லம்மா. சாப்பிடல? நான் பிங்கி வீட்டுக்கு போறேன். ஏன்? பிங்கியோட அம்மா இதை விட நன்னா சமைப்பாளோ என்னவோ. நீ சாப்பாடுலயே இரு. அவ அம்மா சமைக்க மாட்டா. அவ ஆத்துல சமையக்காரா இருக்கா. அம்மா நான் படிக்கணும். கரண்ட் இல்லாமல் எப்படி? கண்ணு எரியும் இந்த லைட்டில் படித்தா. அதுக்காக நீ அந்த சேட்டு வீட்டுக்கு போகணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. அம்மா ஃபைனல் எக்ஸாம் வருதுமா, நான் படிக்கணும். ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்கிறேன்ல, சாப்பிடு. மா புரிஞ்சுக்கோ, நம்ம வாழ்றது இங்க இதுதான் நிலைமை. இதுக்குள்ள என்ன முடியுமோ அதை மட்டும் பண்ணு. சாப்பிடு. எனக்கு பசிக்கல, நான் போகலாமா?
பாய். சக்தி சக்தி என்னாச்சு? பாத்து காலு. சக்தி என்னாச்சு? பரவாயில்ல பரவாயில்ல. பார்த்து வலிக்குதா? காட்டு. பரவாயில்ல, நீங்க போங்க. ஓகேவா? ஒன்றும் இல்லை, நான் பாத்துக்கிறேன், நீங்க அண்ணா போங்க. வரேனா, இருங்க. சும்மா உன்னை கத்திட்டே வீட்டில் விட்டுறதா? பரவாயில்ல, தேங்க்யூ. சரி, நீ பார்த்துக்கோ. வந்துட்டு தானே இருக்கோம், இருங்க. இந்த காஸ்டியூம் எல்லாம் போட்டு வர வேணாம். மா 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 ஏண்டி கத்துற? கால் சொல்லிக்கிடுதுமா, நடக்க முடியல. ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுது. சரி, எனக்கு ரிக்ஷா இப்போ 1/2 மணி நேரத்தில் வந்துடும். நானே உன்னை விட்டுடுறேன். என்னால் லேட்டாக போக முடியாது. நான் தான் ஸ்கூல் கேப்டன். நானே லேட்டாக போகக்கூடாது. அப்போ போகாது. அம்மா, ஸ்கூல் சேர்ந்ததுலேருந்து ஒரு நாள் கூட நான் போகாமல் இருந்ததில்லை. ஒரு வழியா இன்னைக்கு ஷூட்டிங் இருக்குக்கா. கொஞ்சம் பணம் கைக்கு வரும். நல்ல விஷயம் மலர். ஐயோ அக்கா, என்னாச்சுக்கா சக்தி பாப்பாக்கு? ஒன்றும் இல்லை மலர், ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு ஒரே ஒப்பாரி. கால் சுலுக்கிட்டா. அக்கா, அவ ஸ்கூலுக்கு போகணும் தானே, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் விட்டுருங்க. என்னாச்சு பாப்பா? என்னாச்சுமா? சோ, கால் வலிக்குதா? ஆமாம். ஏமா, அந்த பொண்ணை ஸ்கூல்ல டிராப் பண்ணோம்னா நம்ம ஊரெல்லாம் சுத்திட்டு போனோம். பொம்பளைங்க நீங்க போதும். என் ராஜு வேலைக்கு அண்ணா, கொஞ்ச நேரம் போலாமாமா, வண்டியை ஓட்டுங்க. அவங்க கொடுக்குற பிச்சை காசுக்கு நியாயமா நம்மலாம் போகவே கூடாது. ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. வழக்கம் போல திட்டு நான் வாங்கிக்க வேண்டியதுதான். அம்மா, எப்படிம்மா போனோம்? அண்ணா, அந்த லெஃப்ட் எடுங்கண்ணா. அப்படியே போயிட்டே இருந்தா ஒரு ஸ்கூல் கேட் வரும் பாருங்க. ஆமா, அந்த கேட்டுக்குள்ள வண்டியை விடுங்க. அக்கா வேணாக்கா, வெளியே விட்டுருங்க. நான் வெளியிலேருந்து நடந்து போயிடுறேன். உன் காலை வச்சுட்டு 2 அடி கூட நடந்து இந்த வேன்ல ஏற முடியல. நீ வேற லேட்டுன்னு சொல்ற. உன் கிளாஸ்க்குள்ள உன்னை உட்கார வச்சுட்டு தான் நான் போறேன். எல்லாரும் சத்தம் போடாம அமைதியா வரிசையில நில்லுங்க. எல்லாரும் அவங்க வரிசைக்கு வாங்க, அமைதியா நில்லுங்க. அது பரவாயில்ல, வா. ஓகேவா? வா. என்னது இதெல்லாம்? நீங்க போங்க ப்ளீஸ், போங்க, நான் பாத்துக்கிறேன். சக்தி பேக் கொடு. என்னாச்சு சக்தி? நர்ஸ் கிட்ட கூட்டிட்டு போ. ஓகே மிஸ். சக்தி வா, நான் பிடிச்சிக்கிறேன். தேங்க்யூ. என்னாச்சு? எப்படி அடிபட்டது? படியிலேருந்து கீழே விழுந்துட்டு. பார்த்து வந்திருக்கலாம்ல. பார்த்து. அப்புறம் எதுக்கு ஸ்கூலுக்கு வந்த? வீட்லயே ரெஸ்ட் எடுத்துருக்கலாம்ல. பார்த்து வா. கப்பலை வழி நடத்துகிற நட்சத்திரம் நட்சத்திர கப்பல்லையே வந்திருக்கு. அது உங்கள் அம்மா தானே நடன உடையில. அவங்கள விடு சக்தி, நீ கண்டுக்காத. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், போயிடலாம். வா வா. எல்லாரையும் போல ஸ்கூலை பத்தி நினைச்சா உங்களுக்கு கூட மலரும் நினைவுகளா?
இருக்கு சரியா? நமக்கு குவீன் விக்டோரியா காலேஜில் இடம் கிடைக்கணும். இல்ல சக்தி, என்னால முடியாது. ஏன் நீ எதிர்மறையாவே யோசிக்கிற? இதுதான் நடைமுறை சக்தி. பிங்கி சொல்ல அவள்கிட்ட நம்மலாம் சேர்ந்து காலேஜ் போறோன்னு. எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். என்ன பிங்கி? போர் அடிக்காத சக்தி. எங்க அம்மா, எங்க சித்தி, எங்க அத்தை எல்லாரும் அங்கதான் படிச்சாங்க. எனக்கு கண்டிப்பா அங்க சீட் கிடைக்கும். நிஜமா? ஆமா, நிஜமாதான். அப்படி இடம் கிடைச்சா உனக்கு ஓகேவா? நிஜமாவே எனக்கு கவலையே இல்ல. நம்ம 3 பேரும் ஒரே காலேஜ்ல இருக்கணும், அவ்வளவுதான். ஷக், ரிலாக்ஸ் பண்ணு. 2 நிமிஷம், 2 நிமிஷம் நம்ம ஜாலியா இருக்கலாம். அதுக்கப்புறம் திரும்பவும் நம்மள சாவடிக்க தான் ஆரம்பிச்சுக்கலாம். ஆனா ஒரு வழியா நமக்கு பரீட்சை எல்லாம் முடிஞ்சிருச்சு. சக்திக்கு உதவி தேவைன்னு எப்பயாவது இருந்திருக்கா? நிச்சயமா எல்லாரையும் போல எனக்கும் இருந்திருக்கு. நானும் அந்த சூழ்நிலையை கடந்து தான் வந்திருக்கேன். அப்போ உதவி கிடைச்சிருந்தா வாழ்க்கையை மாறி இருக்கலாம். ஆனா உதவி தேவைன்னு வாய் விட்டு கேட்பீங்களா? என்னாச்சு சக்தி? அம்மாவோட பீச்சுக்கு போயிருந்தேன். என்னை காலேஜில் படிக்க வைக்க முடியாதுன்னு அம்மா சொல்கிறாங்க. விடு சக்தி, நிச்சயமா உங்க அம்மா மனசு மாத்திப்பாங்க. இது நீ சக்தி, கண்டிப்பா நீ காலேஜ் போவ. அம்மா, பிங்கியோட அப்பா காலேஜ் ஃபீஸ்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஏற்கனவே நிறைய பேருக்கு ஃபீஸ்லாம் கட்டுறாளம்மா. அம்மா, அவள் ஃபீஸ் கட்டுவாம்மா. நான் படித்து முடிச்ச வேலைக்கு போய் திருப்பி கொடுத்துடலாம்மா. ஆண்டவா, பிங்கி பிங்கி பிங்கி, ஏன் தான் அந்த வீட்டுக்கு போய் கையேந்தி நிற்கிறேன்னு எனக்கு புரியலை. என்னம்மா, நீயும் ஃபீஸ் கட்ட மாட்ட, கட்டுறவாளையும் குறை சொல்கிற. உனக்கு எப்படி புரிய வைப்பேன்? இது காட்டினாதான் நீ நம்புவ. பாரு, எல்லாம் காலி. தொடச்செடுத்தாப்புல எல்லாம் காலி. இதெல்லாம் என்னன்னு தெரியும்ல. கவரிங்க போட்டு ஏமாத்திட்டு இருக்கோம். உனக்கு ஃபீஸ் கட்டுறது மட்டும் பிரச்சனை இல்லை, சோத்துக்கே வழி இல்லாம நிக்கிறோம் சக்தி. உனக்கு ஏன் புரிய மாட்டேங்கிறது? நீ இப்போ நடிக்க போலனா நம்ம பொழப்புக்கே வழியே இல்லைன்னு சொல்றேன். நான் சொல்றது உன் மண்டையில ஏறவே இல்லையா? உயிர் வாழறதே நம்மளுக்கெல்லாம் பெரிய பாடு சக்தி. ஆனா நீ எப்படி வாழணும்னு கனவு கண்டுட்டு இருக்க? பாட்டி நகையெல்லாம் வித்துட்டியா? தாத்தாவோட ரிட்டையர்மெண்ட் பணம் எல்லாம் நின்று ரொம்ப நாள் ஆச்சு. என்ன பண்றது? எல்லாமே போச்சா? ஆமா, ஒரு குண்டுமணி தங்கம் கூட மிச்சம் இல்லை. உன் ஃப்ரெண்டு கொடுத்த நகை மட்டும்தான் மிச்சம். அதை வித்து நம்ம உயிர் வாழணுன்ற அவசியம் இல்லை சக்தி. எந்த நிலைமையிலையும் என் விரல் கூட அதுல படாது. அம்மா, உனக்கு அவ மேல ஏன் இவ்வளோ வெறுப்புமா? உனக்கு ஏன் அவ மேல இவ்வளோ பிரியம் சக்தி? ஏன்னா அவ எல்லாம் என்னை நன்னா பாத்துக்கிறா. எச்ச திங்கிற நாயை கூட நாமளும் நன்னா தான் கவனிச்சுக்கிறோம் சக்தி. மலர் வீட்டை எச்ச திங்கிறதுக்கு பிங்கி வீட்டில் நாயாவே இருக்கலாம். மலர்கிட்ட கை நீட்டி உதவி கேட்கறதுக்கு மட்டும் உனக்கு இனிக்கிறது இல்லம்மா. மலர் நம்மள மாதிரி. நம்மள மாதிரினா தமிழா? நம்மள மாதிரினா அன்னடாங்காச்சி. இங்க நம்ம இடத்துல நம்ம கூடவே கடந்து அல்லாடுறவாவோ. அவ நம்மளை என்னைக்குமே காயப்படுத்த மாட்டா. அவளும் அப்படி பண்ண மாட்டா. என்ன அவ பொண்ணு மாதிரி பாத்துக்கிறா. அப்படிதான் சொன்னா. ஐயோ, நீ முட்டாளா இருக்க சக்தி. அவ எல்லாம் அப்படிதான் சொல்லுவா. சும்மா வாய்க்கு வந்த வசனத்தெல்லாம் நம்பின்னு இருக்க.
வசனம்லாம் நீ மலர்லாம் தான் சொல்லுவீங்க. நீங்க தானே சினிமாக்காரி. இப்படி துன்புறுத்தி என்னை அழ வச்சு பார்க்கறதுக்கு தானே என் அம்மா வந்திருக்கலம்மா. நான் புள்ளியாவே வந்திருக்கக்கூடாது. அந்த வீட்டில் பிறந்திருக்கணும். அடுத்த ஜென்மத்திலேயாவது. இந்த ஜென்மத்துல என் மகளா என் காசுல என் வீட்டில் இருக்கிற வரைக்கும் நீ நான் சொல்றத கேட்டா போரும். இந்த தோடு நகையெல்லாம் அவ வீட்டில் விட்டு எறிஞ்சிட்டு வா போ. உன் காலேஜ் ஃபீஸ் ஒன்றும் அவங்க கட்ட தேவையில்லைன்னு தெளிவா சொல்லிட்டு வா. நம்ம வாழ்க்கைய நாமளே வாழ்ந்துக்க முடியும்னு சொல்லு. சரிம்மா, இதுவே ஏன் பணத்துல ஏன் வீட்டில் இருந்தா? சக்தி, என்னாச்சு? அம்மா ஒத்துக்கிட்டாங்களா? என்னால் காலேஜ் போக முடியாது பிங்கி. நான் வேலைக்கு போகணும். நான் நடிக்க போகிற படம் ஜூலை 1 ஆரம்பிக்குது. நீ காலேஜ் போ பிங்கி. நல்லா படி. அங்கே நடக்கிறது எல்லாம் சொல்லு, நான் கேட்கணும். சக்தி, முன்னாடியே உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். சாரி, முடியலை. எனக்கு கல்யாணம் நிச்சயம் இருக்கு. லூசு மாதிரி பேசாத பிங்கி. இல்லை, பதில் சொல்றது. சாப்பாடை பற்றி மட்டும்தான் இந்த ஆற்றுல எல்லாருக்கும் கவலை. சாப்பிட்டியா சாப்பிட்டியா, இந்த ஒன்று மட்டும்தான் தெரியல உனக்கும் அம்மாவுக்கும் என்கிட்ட கேட்க. அம்மா எங்க? வேலையை முடிச்சுட்டு இன்னும் வரல. ராத்திரிக்காவது வந்தாளா? அவ உனக்கு அம்மாவா இல்லை நீ அவளுக்கு அம்மாவா? ராத்திரி தூங்கினதுக்கு அப்புறம் வரா, எழுந்திருக்கிறதுக்குள்ள கிளம்பிடுறா. அம்மா உன் பொண்ணை அடிச்சுக்கோங்க பிடிச்சிக்கோங்க, என்ன இதுக்குள்ள இழுக்காதீங்க. நீயும் அம்மாவும் அடிச்சு போயிடல, கீரியும் பாம்பியும் மாதிரி. இதே வசனத்தை அப்ப நான் சொல்றேன் பாரு. நோக்கு ஹோம்ஒர்க் எதுவும் இல்லையா? ஏய், என்னடி பண்ற? அவனை எடுத்து எழுப்புற. எனக்கு மட்டும்தான் ஹோம்ஒர்க் இல்லைல்ல? இப்பதான் வரியாமா? ஆமா. உன் செல்ல பேரனுக்கு ஒன்றும் இல்லைல்ல? ஸ்கூலுக்காவது போனானா? இப்ப யாருக்கு என்னாச்சு? உனக்கு தான் இப்போ ஏதாவது ஆகும். 2 அரை அரைஞ்சனா. ஸ்கூல் போனியாடா நீக்கி? இல்லக்கா. சும்மா படுத்துட்டு இருக்கிறதுக்கு உன் பேரனை கண்டிச்சு வளர்க்கலாம்ல. போய் பாரு, உள்ள ஒரே சத்தம். என்ன இங்க? இவ்வளோ பேசிட்டு இருந்த, இப்ப சத்தத்தையே காணோம். மலர், அக்கா, MES ஆளுங்க கரண்ட் எப்போ வரும்னு சொன்னாங்களா? அதான்க்கா, நாளைக்கு காலையில தானா? அதுவும் உறுதியா சொல்ல முடியாதான். ஏதாவது வேணுமாக்கா? இல்லம்மா. சாப்பிடல? நான் பிங்கி வீட்டுக்கு போறேன். ஏன்? பிங்கியோட அம்மா இதை விட நன்னா சமைப்பாளோ என்னவோ. நீ சாப்பாடுலயே இரு. அவ அம்மா சமைக்க மாட்டா. அவ ஆத்துல சமையக்காரா இருக்கா. அம்மா நான் படிக்கணும். கரண்ட் இல்லாம எப்படி? கண்ணு எரியும் இந்த லைட்ல படிச்சா. அதுக்காக நீ அந்த சேட்டு வீட்டுக்கு போகணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. அம்மா ஃபைனல் எக்ஸாம் வருதுமா, நான் படிக்கணும். ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்கிறேன்ல, சாப்பிடு. அம்மா புரிஞ்சுக்கோ. நம்ம வாழ்றது இங்க இங்க இதுதான் நிலைமை. இதுக்குள்ள என்ன முடியுமோ அதை மட்டும் பண்ணு. சாப்பிடு. எனக்கு பசிக்கல, நான் போகலாமா?
பாய். ஐயோ சக்தி, சக்தி என்னாச்சு? பாத்து கால. சக்தி என்னாச்சு? பரவாயில்ல பரவாயில்ல. பார்த்து வலிக்குதா? காட்டு. பரவாயில்ல, நீங்க போங்க. ஓகேவா? ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீங்க அண்ணா போங்க. வரேனா, இருங்க. சும்மா உன்னை கத்திட்டே வீட்டில் விட்டுருவா. பரவாயில்ல, தேங்க்யூ. சரி, நீ பார்த்துக்கோ. வந்துட்டு தானே இருக்கோம், இருங்க. இந்த காஸ்டியூம் எல்லாம் போட்டு வர வேணாம். மா 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 ஏண்டி கத்துற? கால் சொல்லிக்கிடுதுமா, நடக்க முடியல. ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுது. சரி, எனக்கு ரிக்ஷா இப்போ 1/2 மணி நேரத்தில் வந்துடும். நானே உன்னை விட்டுடுறேன். என்னால் லேட்டாக போக முடியாது. நான் தான் ஸ்கூல் கேப்டன். நானே லேட்டாக போகக்கூடாது. அப்போ போகாது. அம்மா, ஸ்கூல் சேர்ந்ததுலேருந்து ஒரு நாள் கூட நான் போகாமல் இருந்ததில்லை. ஒரு வழியாக இன்னைக்கு ஷூட்டிங் இருக்குக்கா. கொஞ்சம் பணம் கைக்கு வரும். நல்ல விஷயம் மலர். ஐயோ அக்கா, என்னாச்சுக்கா சக்தி பாப்பாக்கு? ஒன்றும் இல்லை மலர், ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு ஒரே ஒப்பாரி. கால் சுலுக்கிட்டா. அக்கா, அவ ஸ்கூலுக்கு போகணும் தானே, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் விட்டுருங்க. என்னாச்சு பாப்பா? என்னாச்சுமா? சோ, கால் வலிக்குதா? ஆமாம். ஏமா, அந்த பொண்ணை ஸ்கூலில் ட்ராப் பண்ணோன்னா நம்ம ஊரெல்லாம் சுற்றிட்டு போனோம். பொம்பளைங்க நீங்கள் போதும், என் ராஜு வேலைக்கு அண்ணா, கொஞ்ச நேரம் புலம்பாம வண்டியை ஓட்டுங்க. அவங்க கொடுக்குற பிச்சை காசுக்கு நியாயமாக நம்மலாம் போகவே கூடாது. ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. வழக்கம் போல் திட்டு நான் வாங்கிக்க வேண்டியது தான். அம்மா, எப்படிம்மா போனோம்? அண்ணா, அந்த லெஃப்ட் எடுங்கண்ணா. அப்படியே போயிட்டே இருந்தா ஒரு ஸ்கூல் கேட் வரும் பாருங்க. ஆமாம், அந்த கேட்டுக்குள்ள வண்டியை விடுங்க. அக்கா வேணாக்கா, வெளியே விட்டுருங்க. நான் வெளியிலேருந்து நடந்து போயிடுறேன். உன் காலை வச்சுட்டு 2 அடி கூட நடந்து இந்த வேன்ல ஏற முடியல. நீ வேற லேட்டுன்னு சொல்ற. உன் கிளாஸ்க்குள்ள உன்னை உட்கார வச்சுட்டு தான் நான் போறேன். எல்லாரும் சத்தம் போடாம அமைதியா வரிசையில் நில்லுங்க. எல்லாரும் அவங்க வரிசைக்கு வாங்க, அமைதியா நில்லுங்க. அது பரவாயில்ல, வா. ஓகேவா? என்னது இதெல்லாம்? நீங்க போங்க ப்ளீஸ், போங்க, நான் பாத்துக்கிறேன். சக்தி பேக் கொடு. என்னாச்சு சக்தி? நர்ஸ் கிட்ட கூட்டிட்டு போ. ஓகே மிஸ். சக்தி வா, நான் பிடிச்சிக்கிறேன். தேங்க்யூ. என்னாச்சு? எப்படி அடிபட்டது? படியிலேருந்து கீழே விழுந்துட்டு. பார்த்து வந்திருக்கலாம்ல. பார்த்து. அப்புறம் எதுக்கு ஸ்கூலுக்கு வந்த? வீட்லயே ரெஸ்ட் எடுத்துருக்கலாம்ல. பார்த்து வா. கப்பலை வழி நடத்துகிற நட்சத்திரம் நட்சத்திர கப்பல்லே வந்திருக்கு. அது உங்க அம்மா தானே நடன உடையில. அவங்கள விடு சக்தி, நீ கண்டுக்காத. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், போயிடலாம். வா வா. எல்லாரையும் போல ஸ்கூலை பத்தி நினைச்சா உங்களுக்கு கூட மலரும் நினைவுகளா?